மாமா தாச பத்தி தப்பா ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிருக்காருப்பா. பெரியமாவும் அதை நம்பி உங்ககிட்ட அவரை பத்தி தப்பா சொல்லிருக்காங்க. அப்பா நான் வேணா தாச வர சொல்றப்பா, நீங்க வேணா அவர்கிட்ட பேசுங்க. அவர் ரொம்ப நல்லவன்னு அப்ப உங்களுக்கு தெரியும்ப்பா. என்ன சொன்ன? எனக்கு என்ன நல்லவனா? நல்லவனா அவன்? திருட்டு ராஸ்கல். நான் உன்னை நல்ல வழியில திருப்ப பார்த்தா நீ பேசி பேசி என்ன தப்பான வழியில திருப்ப பாக்குறியா? தொலைச்சிருவன் தொலைச்சு. இத பாரு, நான் எவனையும் பார்த்து பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என் மனசுல அந்த தாஸ் நல்லவன் இல்லைங்கிற முத்திரை விழுந்தாச்சே, அவனை நீ மறந்துரு. பொம்பளை மனசு எப்படி ஒரு பொம்பளைக்கு நல்லா தெரியுமோ, அதே மாதிரி ஒரு ஆம்பளை மனசு இன்னொரு ஆம்பளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். அந்த வகையில நான் சொல்றேன், நாட்டுல இருக்கிற எல்லா ஆம்பளையும் காதலி கிட்ட தன்னை நல்லவனா தான் காட்டிக்குவான். அதைத்தான் அந்த தாசும் பண்றான். அதை நம்பி அவன் பின்னாடி போனா நாளைக்கு உன் அட்ரஸ் நடுத்தருவாதான் இருக்கும். இந்த மாதிரி சொல்றதுனால என்ன காதலுக்கு எதிரியா நினைக்காத, பார்க்காத. உன் காதலுக்கு சொந்தக்காரன் நல்லவனா இருந்திருந்தா நானே முன்ன நின்னு உன் அம்மா அண்ணன் கொடியை எதிர்த்து உன் காதல கல்யாணத்துல முடிச்சு வைப்பேன். கௌரி விஷயத்துல இதை செஞ்சும் காட்டியிருக்கேன். ஏன்னா கௌரி விரும்பின சித்தார்த் ரொம்ப நல்லவர், அதனாலதான் சேர்த்து வச்சேன். ஆனா இந்த தாஸ் ஃப்ராடு, அவனை மறந்துரு. நானும் பொண்ணா பெத்திட்டியேன்னு ஆளப்புழையில என்னை எல்லாருமே கிண்டலா பேசினாங்க. ஆனா நான் அதுக்காக அழல, அவமானப்படல. 4 பொண்ணையும் 4 சிங்கம் மாதிரி வளர்ப்பேன்னு சவால் விட்டு வந்தேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த மாதிரி தான் நான் வளர்த்திருக்கேன். நீ சிங்கமா வாழலைனாலும் பரவாயில்ல, ஆனா என்ன அசிங்கப்பட்டு வாழ வச்சிடாத. ஆனா பிறந்தவன் பெத்தவங்களுக்கு என்னென்னமோ வகையில தன்னோட பெத்த கடனை தீர்த்துருவான். ஆனா பொண்ணா பிறந்தவளோட ஒரே பெத்த கடன் என்ன தெரியுமா உனக்கு? பிறந்த வீட்டுல ஒழுக்கமா இருந்து கௌரவமா புகுந்த வீட்டுக்கு போறது மட்டும்தான். நீ அதை செய்ய பாரு. நான் சொல்றேன், இனி அந்த தாஸ் உன்னை பார்க்க மாட்டான், உன்கிட்ட பேசவும் மாட்டான். இப்ப நான் சொன்னதை மீறி அவன் உன்னை பார்க்க வந்தாலோ இல்ல பேச வந்தாலோ அந்த பொறுக்கிய கொன்னுடுவேன். சீக்கிரமே மனோகரி கல்யாணத்தை முடிச்சிட்டு உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து உன் கல்யாணத்தை முடிக்கிறேன். அது வரைக்கும் இத பார், பொறுமையா இரு. ரேகா, இந்த தாஸ் கிட்ட பேச. நீ எப்படி இங்க? தாஸ் தான் உன்னை பார்த்துட்டு வர சொன்னாரு. இந்த போனை உன்கிட்ட கொடுக்க சொன்னாரு. இந்த பேச. இங்க வேண்டாம், வெளியில போலாம். வா போலாம். வா. பேச. லவ் விஷயத்துல இந்த பொண்ணுங்க ரொம்ப தான் ஸ்பீடு. அதுக்குள்ள ரேகா சில்ல கொண்டு போய் கொடுத்துற போல. நடிக்கணுமே. சங்கரிமா, என் ஞாபகம் இப்பதான் வருதா உனக்கு? எதுக்கு நான் போன் பண்ணப்ப நீ எடுக்கல? சுவிட்ச் ஆஃப் வேற பண்ணிட்ட. என்ன உனக்கு பிடிக்காம போயிடுச்சா? ஐயோ, அப்போ போன் பண்ணது நீதானா? உங்க அப்பா இல்லையா? அப்பாவா? என் அப்பா உனக்கு எதுக்கு போன் பண்ணாரு? அப்போ உங்க அப்பா என்ன வந்து பார்த்தது, என்ன கொண்டு போட்டுருவேன்னு மிரட்டினது, இதெல்லாம் எதுவுமே உனக்கு தெரியாதா? என்னதா அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா தர எனக்கு? அப்பா உன்னை நேரா பார்த்து மிரட்டினாரா? ஆமா சங்கிமா, உன் செல்லுல இருந்து என் செல்லுக்கு ஒரு SMS வந்துச்சு. அதை நீ தான் அனுப்புனேன்னு நினைச்சு
ஒரு இடத்துல உனக்காக நான் காத்துட்டு இருந்தேன். ஆனா அங்க வந்ததும் உன் அப்பா. உங்க பெரியம்மா பாண்டியம்மா என்னை பத்தி உங்க அப்பா கிட்ட தப்பு தப்பா சொல்லியிருக்காங்க போல. அதான் உங்க அப்பா என்ன கொன்னுடுவேன்லாம் மிரட்டினாரு. பொது இடத்துல வச்சு எல்லாரும் பாக்குறப்பவே என் கணத்துல பலர்னு அரைஞ்சிட்டாரு. எனக்கு ஒரே அவமானமா போச்சு. இருந்தாலும் பொறுத்துக்கிட்டேன். எதுக்காக? என் ராசாத்திக்காக. என்னை அடிச்சது என் ராசாத்திய பெத்தவங்கிறதுக்காக. அவர் அடிச்சது கூட எனக்கு வலிக்கல செல்லுமா. இனிமே என் பொண்ணை பார்க்க கூடாது, என் பொண்ணு கூட பேசக்கூடாதுன்னு சொன்னாரு பாரு. அதான் இப்ப வரைக்கும் எனக்கு வலிச்சுட்டே இருக்கு. உன்கிட்ட பேசாம உன்னை பார்க்காம என்னால வாழ முடியுமா? பேசாம இதுக்கு உங்க அப்பா என்னை துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்கலாம். இத உடனே உங்ககிட்ட சொல்லணும்னு தவிச்சேன். இருந்தாலும் செல்வம் உங்ககிட்ட இருக்கா இல்லையா, இல்ல உங்க அப்பா உங்ககிட்ட இருந்து பிடிங்கி வச்சுட்டாரோன்னு எனக்கு பயமாயிடுச்சு. அதனாலதான் உனக்கு ஃபோன் பண்ணல. திரும்பவும் உன் செல்ல இருந்து எனக்கு கால் வந்தப்போ எனக்கு என்னமோ என்னை செக் பண்றதுக்காக உங்க அப்பா தான் எனக்கு ஃபோன் பண்றாருன்னு பயந்து நான் ஃபோன் எடுக்கல. அதனாலதான் நீ போன் எடுக்கலையா? ஆமா சங்கிமா, இல்லைன்னா உன் ஃபோன் எடுக்காம இருப்பேனா? நான் உங்ககிட்ட ரகசியமா பேசதான் உன் ஃப்ரெண்டு ரேகா கிட்ட இந்த புது செல்லை கொடுத்து அமைச்சிருக்கேன். செல்ல வைப்ரேஷன்ல போட்டு மறைவா வச்சுக்கோ. நாம யாருக்கும் தெரியாம பேசிக்கலாம். எதுக்கு தெரியாம பேசணும்? நம்ம என்ன கள்ள காதல பண்றோம்? நல்ல காதல பண்றோம். இது பாரு, நான் இப்பவே வீட்டை விட்டு வெளியே வரேன். ஏதாவது ஒரு கோயில்ல வச்சு என் கழுத்துல நீ தாலியை கட்டிடு. கோயில்ல வச்சு தாலி கட்டா? ஆமா தாஸ், தாலியை கட்டு. சட்டப்படி இப்ப நானும் மேஜர், நீயும் மேஜர். யாருக்கும் பயப்பட வேணாம். வா, இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐயோ, என்ன இவ மொத்தமா என்ன லாக் பண்ண பாக்குறா? நானாவது ஒருத்திக்கிட்ட மாற்றுறதாவது. என்ன தாஸ், என்ன யோசிக்கிற? சொல்லு, இப்ப நான் எங்க வரட்டும்? சாரி சங்கரிமா, என் தேவதைய நான் திருட்டு கல்யாணம் பண்ண விரும்பல. என் ராசத்திய யாரும் ஓடி போனவ ஓடுகாலின்னு சொல்லவே கூடாது. என் கண்ணுக்குட்டி எல்லார் எதிரிலையும் கௌரவமா கண்ணியமா வாழணும். ஆக்க பொறுத்தனாம ஆரவம் பொறுப்போமே. சங்கரிமா, முதல்ல நீ ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம 2 பேருக்குமே வேலை இல்லை. இந்த நேரத்துல நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு பாரமா இருக்கணுமா? அதனால நான் சொல்றத கேளு. கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருப்போம். அதுக்குள்ள நீ உன் அம்மாவோட சம்மதத்தை வாங்கிடு. என்ன சொல்ற? இங்க பாரு, உங்க அம்மா சம்மதம் இருந்தா போதும். மத்த யார பத்தியும் நம்ம கவலைப்பட தேவையே இல்ல. ஓகேவா? ஓகே. அப்புறம் இங்க பாரு, மறக்காம செல்ல வைப்ரேஷன் மோட்ல போட்டு வை. சரி, ஓகே, பை. சரி, பை. இப்போதைக்கு இது போதும். வெறும் கையோட வரலாமே. அவனுக்கு வேணும். ஏய், ரொம்ப தேங்க்ஸ் டி. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். திடீர்னு தாஸ் கிட்ட தாலி கட்டுன்னு சொல்லிட்ட. அவ்வளவு துணிச்சல உனக்கு? வராதா பின்ன? காதலை பொறுத்த வரைக்கும் அது பிரிக்க பிரிக்க வேகமாகும், தடுக்க தடுக்க கோவமாகும். சத்தியமா சொல்ற ரேகா, எங்க அப்பா இதே ரூட்ல போனா நான் கண்டிப்பா திருட்டு தாலி கட்டிப்பேன். இந்த விஷயத்துல உங்ககிட்ட நான் எக்ஸ்கியூஸ் கேக்குறதா இல்ல. நான் ஆரம்பிச்சத நானே முடிச்சு வைக்கிறேன். வாங்க போலாம். அவருக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்களேன். எதுக்காக விடாம டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கீங்க? நியாயமா பார்த்தா உன்னதான் நீ டார்ச்சர் பண்ணணும். ஏன்னா இந்த ஆள் வந்ததுக்கு காரணமே நீதானே.